எள்ளுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தினா என்னென்ன நோய்கள் போகும் அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். எள்ளுல மேக்னீசியம் சத்து அதிகமா இருக்கு. அதனால இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சீங்களேன், சக்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம் இதெல்லாம் குறையும். ஆஸ்துமா அப்புறம் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வராம இது தடுக்கும். பெண்கள் இதை சாப்பிட்டாங்கன்னா கர்ப்பப்பை பலமாகும். இதயம் அப்புறம் கல்லீரலுக்கு இது பாதுகாப்பை கொடுக்கும். உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை எல்லாத்தையும் இது கரைச்சிடும். கால்சிய குறைவால வயசானவங்களுக்கு வர மூட்டு வலிய இது வராம தடுக்கும். எலும்போட அடர்த்திய அதிகமாக்கி எலும்பு தேய்மானம் ஏற்படாம பாதுகாக்கும். ஒல்லியா இருக்கிறவங்க எள்ளு சாப்பிட்டாங்கன்னா குண்டாக முடியும். மன அழுத்தத்தை இது குறைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ரத்த குழாய்களை ஆரோக்கியமா வச்சுக்கும். மலத்தை இருக்கும். வாயுவால ஏற்படுற விரைப்பு, வலி இதெல்லாத்தையும் போக்கும். எந்த விதமான புற்றுநோயும் வராம தடுக்கும். குழந்தைகளோட வளர்ச்சிக்கு தேவையான புரத சத்து எள்ளுல இருக்கு. சரி, இதை நம்ம எப்படி உணவா எடுத்துக்கிறது? இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். எள்ளையும் வெல்லத்தையும் சேர்த்து செய்யற எள்ளு உருண்டையா எடுத்துக்கலாம். இல்ல எள்ளு மிட்டாயை அடிக்கடி சாப்பிடலாம். எள்ளு, வெல்லம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து பூரணமா செஞ்சு நீராவியில வேக வைக்கிற கொழுக்கட்டையா சாப்பிடலாம். சாதத்துல எள்ள பொடி செஞ்சு சேர்த்து சாப்பிடலாம். எள்ளு, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச எள்ளு பொடிய இட்லி, தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய்மார்கள் பால் சுரப்பை அதிகரிக்கணும்னா 5 கிராம் அளவுக்கு எள்ள தினமும் காலையில உணவுல சேர்த்துக்கணும். மாதவிடாய் வரதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா உடம்புல ஏற்படுற வயிற்று உப்புசம், மார்பகங்கள்ல வலி, தலைவலி, உடல் கனத்து போறது, இதுக்கு மாதவிடாய் வந்த ஒரு 15 நாளைக்கு அப்புறம் எள்ள உணவுல சேர்த்துக்கிட்டாலே போதும். வாய்ப்புண் உள்ளவங்க, பற்கள்ல ஈறுகள்ல பலம் குறைவா இருக்கிறவங்க எல்லாம் எள்ளையும் வெல்லத்தையும் சேர்த்து இடிச்சு வாயில கொஞ்ச நேரம் வச்சிருந்து குதைப்பி துப்புனாலே போதும். இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். சர்க்கரை நோய் உள்ளவங்க எள் கலந்த உணவை சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரையோட அளவை இது குறைக்கும். வயதுக்கு வராத பெண்களுக்கு எள்ளையும் உளுந்தையும் சேர்த்து கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, சீக்கிரமா வயதுக்கு வந்துருவாங்க. மூல நோயோட தாக்கம் அதிகமா இருக்கிறவங்க எள்ளோட விதைய வெள்ளை பாகுல கலந்து தேங்காய் சேர்த்து சாப்பிடலாம். இல்லைன்னு வச்சுங்களேன், எள்ளு விதைய லேசா வறுத்துக்கணும். அதை அப்புறமா பொடி செஞ்சு நெய்யோட சேர்த்து சாப்பிட்டாலே போதும், மூல நோய் குறையும். மூலத்தால ரத்தம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க எள்ளை இடிச்சு தூளாக்கி வெண்ணெயோட சேர்த்து சாப்பிடணும். சில பேருக்கு தோல்ல பாத்தீங்கன்னா சொறி, சிரங்கு, புண்ணு இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இவங்க எள்ளு விதையை அரைச்சி மேல் பூச்சா அதுல பூசிட்டு வந்தாங்கனாலே போதும், இந்த நோயெல்லாம் போயிடும். கருப்பு எள்ளுல அதிக அளவுல இரும்பு சத்து இருக்கு. இது ரத்த சோகையை குணப்படுத்தும். அதனால எள்ளை நல்லா காய வச்சுக்கணும். அதை லேசா வறுத்து பொடி செஞ்சு அதை நல்ல சூடான நீர்ல போட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பால் அப்புறம் பனவெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து காலையும் மாலையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, ரத்த சோகை சீக்கிரமா சரியாயிடும். வயிற்று போக்கு இருந்ததுன்னு வச்சுங்களேன், வறுத்த எள்ளை பொடியாக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யில கலந்து தினமும் 3 வேளை 6 நாள் சாப்பிட்டு வந்தாலே போதும், வயிற்று போக்கெல்லாம் குணமாயிடும். புதுசா வயசுக்கு வந்த சில பெண்களுக்கு முறையான உதிரப்போக்கு இருக்காது. அடி வயிற்றுல வலி இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இவங்க எள்ள பொடி செஞ்சு அதை நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தாலே போதும், மாதவிலக்கு சீராயிடும். பெண்களுக்கு உண்டாகிற ரத்த சோகையும் சரியாயிடும். ஆனா மாதவிலக்கு காலங்கள்ல இதை குடிக்க கூடாது. எள்ளோட இலையையும் வேறையும் அரைச்சி தலையில தடவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுறது நின்றுடும். 1 கப்பு பால்ல உள்ள கால்சிய சத்து 1 கையளவு எள்ளுல இருக்குங்க. பால் சாப்பிட முடியாதவங்க எல்லாம் எள்ளு மிட்டாய் சாப்பிட்டாலே தேவையான கால்சியம் உடம்புக்கு கிடைச்சிடும். மூட்டு வலி உள்ளவங்களோட வலியையும் வீக்கத்தையும் இந்த எள்ளு குறைக்குது. ரத்த குழாய்கள் சுருங்கி விரியும் தன்மையை இது அதிகப்படுத்துது. முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்ப்பமா இருக்கிற பெண்கள் எள்ளு சாப்பிட்டா கரு கலைஞ்சிடும். அதனால கண்டிப்பா அவங்க தவிர்க்கணும். எள்ளு சீக்கிரமா செரிக்காது. அதனால செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி அளவோட தான் எள்ளை பயன்படுத்தணும், அதிகமாலாம் பயன்படுத்தக்கூடாது. பித்த உடல் இருக்கிறவங்க அதிகமா இதை சாப்பிடக்கூடாது. தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க.